வெல்கம் டு தனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மேக் அண்ட் சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 12 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட 12 கப் இருந்தால் நான் கரெக்டாக இருக்கும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடாகிட்டு இருக்கும் போது 1.5 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கிறேன். இதில் எல்போஸ் அப்படின்னு இருக்கிற பாஸ்தா சேர்த்துக்கிறேன். இதுதான் மேக் அண்ட் சீஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 1.5 கப் அளவு பாஸ்தா சேர்க்குறோம் இல்லையா, இதுக்கு 12 கப் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா தான் அதை நல்லா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாஸ்தா வேகிறதுக்குள்ளே ஒரு சாஸ் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல க்ரீமி ஒயிட் சாஸாக இருக்கும். இதுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இந்த பட்டர் நல்லா உருகினக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இந்த பட்டரில் மைதாவை நல்லா வறுத்து எடுத்துடணும். அதாவது ஒரு மாதிரி பொன்னிறமாக மாறணும் இதோட கலரு. அப்படியே சிம்மில் வச்சிட்டிங்கனாலே நல்லா அந்த ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலரில் மாறிடும். பால்கோவா கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலரில் மாறும் போது தான் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவில் 1 கப் அளவுக்கு ஹோல் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. எக் பீட்டர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கலந்துட்டே இருந்தீங்கன்னா கட்டிப்படாமல் வரும். இந்த சாஸ் பண்ணுற ப்ராசஸை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதில் காமிச்சிருக்கேன். பட் இந்த சாஸ் பண்ணுறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் கிட்ட ஆகும். மெதுவாக கிண்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள், 1 கப் அளவு பால் மட்டும் சேர்த்து பண்ணதில் கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குது. இது கொஞ்சம் திக்காக இருக்கிறனால பாஸ்தா கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இப்படி எடுத்து இப்படி ஊற்றினோன்னா அப்படி அழகாக சாஸ் வரணும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த சாஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த சிம்பிளான ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாஸ்தா பார்த்தீங்கன்னா அப்படி நசுக்கி பார்க்கும்போது உடையணும். அந்த அளவுக்கு பாஸ்தா ரெடி பண்ணிவிட்டு அதை வடிகட்டிட்டு அந்த பாஸ்தாவை ஒரு பவுலில் அப்படி சேர்த்துட்டு அதோட சாஸும் சேர்த்துடலாம். இப்போ அந்த பாஸ்தாவும் சாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வாரம் வரைக்குமே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ நீங்கள் பாஸ்தா பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 1 கப் அளவுக்கு சீஸ் சேர்த்துக்கிறேன். மேக் அண்ட் சீஸ்க்கு வெறும் ஒரே சீஸாக சேர்க்காம ஒரு 2-3 சீஸோட மிக்ஸாக சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சேர்த்த அந்த 1 கப்பு சீஸில் பாதி செடர் சீஸும் பாதி மொசரெல்லா சீஸும் சேர்த்துருக்கேன். நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சீஸ் உருகிடும். இந்த ஸ்டேஜ் வந்தக்கப்புறமா இதை நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மேக் அண்ட் சீஸை ஒரு பேக்கிங் ட்ரேயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூளும் நட்மெக்கும் சேர்த்துட்டு அதை அப்படியே நம்ம சாப்பிட்லாம். பட் அதை இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகு பொடி தூவிட்டு கொஞ்சமாக ஜாதிக்காயும் லைட்டாக திருவி சேர்த்துக்க போகிறேன். ஜாதிக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் பவுடராகவே சேர்த்துக்கலாம். பால், சீஸ், நெய் இதெல்லாம் நிறைய சேர்க்குற எந்த ஒரு பதார்த்தமாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாக நட்மெக் சேர்த்துட்டோன்னா, அதாவது ஜாதிக்காய் லைட்டாக திருவி அதில் சேர்த்துட்டோன்னா அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் ஜீரணமாயிடும். இப்போ பாருங்கள், இதில் 1/4 பங்கு தான் சேர்த்துருக்கேன். அதுவே இதுக்கு போதுமானது. இப்போது இதில் இதுக்கு மேலே ஒரு கப் அளவுக்கு சீஸை நான் அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி சேர்த்த அதே சீஸ் தான். அந்த சீஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்மேசான் சீஸ் தூவிக்க போகிறேன். பார்மேசான் சீஸ் நல்லா ட்ரை சீஸு. ஸோ அதுக்கு மேலே இதை தூவி இதை நல்லா ஒரு ப்ராயில் பண்ணிட போகிறேன். நல்லா ஹை ஹீட்டில் வச்சு 5 நிமிஷம் ப்ராயில் பண்ணால் போதும். இது ப்ராயில் பண்ணி எடுக்கலாம். அதுக்குள்ளே இதோட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ இந்த மேக் அண்ட் சீஸை ப்ராயில் பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். அது ஒரு 5 நிமிஷத்தில் ப்ராயில் ஆகி வர்றதுக்குள்ளே இந்த காய்கறி தாளிக்க போகிறேன். அதுக்கு நல்லா ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்லி சேர்த்துருக்கேன். அதோட வெங்காயத்தூளும் கொஞ்சம் பூண்டு தூளும் சேர்த்துக்க போகிறேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துட்டேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதையும் தாளிச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பூண்டு பொடியும் வெங்காய பொடியும் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ வதக்கி எடுத்துருக்கிற இந்த காய்கறியும் ஒன்றா அதே மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே பார்மேசான் சீஸ் லைட்டாக தூவிட்டு இதையும் ஒரு நிமிஷம் ப்ராயில் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், நல்லா கிறிஸ்பியான ஒரு லேயரோட மேக் அண்ட் சீஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ப்ராயில் பண்ணும் போது வெறும் 5 மினிட்ஸ் ப்ராயில் பண்ணால் போதும். அதுக்கு மேலே பண்ணோன்னா உள்ளே இருக்கிற மேக் அண்ட் சீஸ்லாம் ஜூஸியாக இல்லாமல் ட்ரை ஆயிரும். இதே மாதிரி மேக் அண்ட் சீஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.